الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنكم ستدعون يوم القيامة بأسمائكم وبأسماء آبائكم أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக இந்த உலகம் இருளில் இருக்கும் நேரத்தில் ஒரு வெளிச்சமாக ஒரு ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்துதிர்த்த அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தஅபீன்கள் தபஅத் தபீன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அத்தனை நல்ல விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எந்த ஷர்ரான விடயங்களை விட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நிறைய நிஅமத்துகளை நிறைய அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றார். உலகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய அது எப்படிப்பட்ட நிஅமத்தாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கலாம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு ஆற்றலாக இருக்கலாம், நாம் படித்த படிப்பாக இருக்கலாம்,
எமக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களாக இருக்கலாம், காணி பூமிகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையில உலகத்தில் நாங்க வாழ்ந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இது அனைத்தும் ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய நிஅமத்து தான் இந்த குழந்தை பாக்கியம், இந்த பிள்ளை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்றது உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு ஹிபத், ஒரு நன்கொடை, ஒரு கிஃப்ட் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவருக்கு ஆசை, நான் திருமணம் செய்ய வேண்டும், ஒரு பெண்ணை அடைய வேண்டும், ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்ய வேண்டும், அந்த பெண்ணோடு நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு ஆசையை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சிட்டாங்க, நிக்காஹ் செய்துட்டாங்க. அதுக்கு பின்னால அந்த கணவன் மனைவியுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, தந்தையுடைய கணவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, மனைவியுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, ஒரு அழகான குழந்தையை நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குழந்தை பாக்கியம் எங்களுடைய அறிவால், எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தால், எங்களுடைய முயற்சியால், எங்களுடைய சக்தியால் அதை பெற்றெடுக்க முடியாது. அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் என்றா, யாருக்கு இந்த குழந்தைகளை கொடுத்தா நலவாக அமையுமோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கின்றார். உலகத்தில் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறார், பெரும் ஒரு கோடீஸ்வரன், நிறைய சொத்து செல்வங்கள் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது. உலகத்துல ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்துல அவனுக்கு எது எல்லாம் தேவையோ அத்தனை நிஅமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அத்தனை சந்தோஷங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அத்தனை இன்பங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் அவர் உண்மையான இன்பத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறான், வானம் பூமிக்கு சொந்தக்காரன், வானம் பூமியுடைய சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் நாடியதை படைக்கக்கூடியவன். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லுறான், நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை ஹிபத்தாக நாங்கள் கொடுப்போம். சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஹிபத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான். அல்லாஹ் அந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹ் ஒரு நன்கொடையாக, ஒரு ஹிபத்தாக, சந்தோஷமாக அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில எவ்வளவு ஒரு சந்தோஷம், அந்த குடும்பத்தார்களுக்கு மத்தியில எவ்வளவு ஒரு சந்தோஷம். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்லுறான், சிலர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், சிலர்களுக்கு நான் ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் இரண்டு பாலாரையும் அல்லாஹ் கொடுக்கிறான். சிலவங்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பெண் குழந்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சிலவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிலர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எதை எப்படி சென்றாலும் நாங்க புரிந்து கொண்டுதான் ஆகும். எனக்கு இந்த புள்ளை தான் கிடைக்கணும், எனக்கு ஆண் பிள்ளை தான் கிடைக்கணும், எனக்கு பெண் பிள்ளை தான் கிடைக்கணும் என்று
நாங்கள் சண்டை போடுவது அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார அல்லாஹ் விரும்புகிறானோ, யாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சிலர்களுக்கு அல்லாஹ் சிலர்களை அல்லாஹ் குழந்தை அற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருக்கு ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும், யாருக்கு பெண் குழந்தையை கொடுக்க வேண்டும், யாருக்கு இரண்டையும் கலந்து கொடுக்க வேண்டும், யாருக்கு குழந்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அறிந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குழந்தை பாக்கியம் அவ்வளவு பெரிய ஒரு நியமத், அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், அவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை, ஒரு விபத்து தான் இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்றது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை மாத்திரம் தான் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு அதிகமான ஆண் குழந்தைகள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை மாத்திரம் தான் அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் இரண்டு பாலார்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த குழந்தை பாக்கியம் எவ்வளவு முக்கியமோ, இந்த குழந்தை பாக்கியம் எவ்வளவு சந்தோஷமோ, அதே போலத்தான் அந்த குழந்தைகளை பற்றி, அந்த பிள்ளைகளை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி கணக்கும் மிகவும் கடுமையானதாக இருக்கும். என்னுடைய குழந்தை, என்னுடைய முயற்சியால் நாங்கள் பெற்றோம், என்னுடைய குழந்தை, நான் தான் நினைத்த பிரகாரம் இந்த குழந்தையை எனக்கு வளர்க்க முடியும், என்னுடைய குழந்தையை நான் இவ்வாறு தான் வளர்ப்பேன், என்னுடைய குழந்தையை நான் இவரை போலத்தான் நான் ஆக்குவேன், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் நான் துவட்டுவேன் என்று யாருக்கும் தான் நினைத்த பிரகாரம் வாழ முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குழந்தை அல்லாஹ் தந்த எமக்கு ஆகப்பெரிய ஒரு நியமத், ஆகப்பெரிய ஒரு அமானிதம். தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ் எமக்கு அந்த பிள்ளைகளை ஒரு அமானிதமாக பொறுப்பாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். உங்களுக்கு குழந்தையை தந்திருக்கின்றோம், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கின்றோம், ஆண் பிள்ளையை தந்திருக்கின்றோம், பெண் பிள்ளையை தந்திருக்கின்றோம். நீங்கள் நினைத்த பிரகாரம் வாழ முடியாது. மை கார் மை பெட்ரோல் போன்று உங்களுடைய பிள்ளைகளை ஆக்க முடியாது, வளர்க்க முடியாது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக வழங்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகான முறையில் காட்டி தந்தார்கள். ஒரு குழந்தை பிறந்ததும் தந்தை, அந்த குழந்தையுடைய வாப்பா அந்த குழந்தையை 2 கரங்களால தூக்கி அந்த குழந்தையுடைய வலது காலில் அதான் சொல்ல வேண்டும், இடது காலில் இகாமத்து சொல்ல வேண்டும். ஏன் காரணம்? முதலாவது அந்த குழந்தை பிறந்ததும் முதலாவது அந்த குழந்தைக்கு நாங்கள் தகவத்தை கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளோ வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ் பத்தி நாங்க எவ்வளோ விளங்க வேண்டிய தேவை இருக்குது. அல்லாஹ் விளங்காம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு முதலாவது தஅவத், அல்லாஹ் யார் என்பதை நீங்க விளங்கப்படுத்துங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகவும் பெரியவன், அந்த குழந்தைக்கு அல்லாஹ் பெரியவன் என்பதை நீங்க விளங்கப்படுத்துங்க. வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் சொல்லுங்க. ஏன் காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைஹகியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், அந்த குழந்தை ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து அந்த குழந்தை பாதுகாக்கப்படும். இரவுடைய நேரத்தில சில பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க, இரவுல எந்த புள்ள தூங்குதில்லை, என்னத்தையோ கண்டு பயந்து அழுவுது, யாரையோ பார்வைப்பட்டு, ஷைத்தானுடைய பார்வைப்பட்டு. சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் சரியான முறையில் செய்தால், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் செய்தால், ஈமானுடன் தக்வாவுடன், என்னுடைய பிள்ளை உலகத்துடைய வாழ்க்கையில வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் மார்க்க அறிவுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும், நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும்.
இந்த ஈமானுடன் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை நாங்கள் சரியாக செய்தால், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பல சோதனைகள்ல இருந்து, பல ஷைத்தானுடைய திட்டங்கள்ல இருந்து அல்லாஹ் அந்த குழந்தையை பாதுகாப்பார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த நேரம் நபி அவர்கள் சந்தோஷமாக அந்த பேரப்புள்ளையை தூக்கி நபி அவர்கள் வலது காலில் அதானும் இடது காலில் இகாமத்தும் சொன்னார்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இரண்டாவதாக அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய வேலை, ஒவ்வொரு வாப்பாவும் நல்லவர்களாக வாழும். உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல வாப்பா மோசமான மனிதன், வாப்பாக்கு நிறைய கெட்ட பாவனைகள் இருக்குது, வாப்பாட வாழ்க்கையில என்ன பாவம் இருக்குதோ அந்த பாவத்தை புள்ள செய்யும். அந்த பிள்ளைக்கு இரண்டாவது கடமையாக தஹ்னீக் சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைக்கு தஹ்னீக் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. நபி அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. நபி அவர்கள் அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பெயரை வைத்து நபி அவர்கள் தஹ்னீக் செய்தார்கள். தஹ்னீக் என்று சொல்றது ஒரு இனிப்பு பண்டத்தை தப்பி அந்த பிள்ளையுடைய வாயிலை வைப்பது தான் தஹ்னீக் என்று சொல்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லது ஒரு நல்லவர்கள், ஒரு சாலிஹானவர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழக்கூடிய ஒரு ஈமான்தாரி, ஒரு தக்வாதாரி, ஒரு ஆலிமிடம் போய் இந்த தஹ்னீக்கை நாங்கள் செய்து வைக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த கடமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையுடைய முடியை நாங்கள் திரைக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு நாங்கள் குழந்தையுடைய முடியை நாங்கள் வலித்து அதனுடைய அளவு பிரகாரம் அதை இருத்து தங்கம் வெள்ளியுடைய அளவு ஏழைகளுக்கு நாங்கள் சதகா செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, சதகாக்கள் செய்வதன் மூலமாக அந்த குழந்தை, அந்த பிள்ளை பல சோதனைகள் இருந்து பாதுகாக்கப்படும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்து பாதுகாக்கப்படும். சதகா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அமல். அந்த குழந்தையுடைய முடியை இழுத்து, அவர் செல்வந்தராக இருக்கிறார், வசதி வாய்ப்புள்ள பெற்றோர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் தங்கத்துடைய அளவு அவர் சதகா செய்ய வேண்டும். அவருக்கு வசதி இல்லை என்று சொன்னால் ஏழைகளுக்கு வெள்ளியுடைய அளவு நாங்கள் சதகா செய்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த 7வது தினம் முடியை திரைத்ததுக்கு பின்னால் அந்த குழந்தைக்கு நீங்க 7வது ஹகீகாவை கொடுங்க. ஹகீகா இது மிகவும் ஒரு முக்கியமான அமல். அந்த பிள்ளை ஆண் குழந்தையாக இருந்தால் 2 வயதுள்ள பூர்த்தியான 2 வயதுள்ள 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 7வது நாள் இந்த ஹகீகாவுடைய அமல் மிகவும் முக்கியமான ஒரு அமல். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் காரணம் ஹகீகா கொடுப்பது, சதகாக்கள் செய்வது, ஏன் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் கலாக்கதிர்ல முடிவு செய்யப்பட்டிருக்கும் சில விடயங்கள், இந்த பிள்ளை சீதேவியா அல்லது அந்த பிள்ளை துப்பாக்கியசாலியா, இந்த பிள்ளைக்கு என்னென்ன சோதனைகள், என்னென்ன நோய்கள் நடக்க இருக்குது, அது கலாக்கதில் முடிவு செய்யப்பட்டிருக்கும். சகோதரர்களே, கலாக்கதில் முடிவு செய்யப்பட்டால் அதை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய சதகா துஆவின் மூலமாக கலாக்கதில் எழுதப்பட்ட முடிவுகளை அதை மாற்றி அமைப்பதற்கு அல்லாஹ் இந்த சதகா ஹகீகாவிலே அல்லாஹ் சக்தியை வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களோட பிள்ளைகளுக்கு அழகான ஒரு பேரை வைங்க. இன்றைக்கு பேர் வைக்கிறதுக்கு சரியான பழக்கம். இன்னைக்கு பேர் வைக்கிறதால குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள். இன்னைக்கு பேர் வைக்கிறதால நான் சொல்ற பேரைத்தான் நீ வைக்கணும், நீ சொல்ற பேரைத்தான் நான் வைக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு குடும்பங்கள் பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த பேர் வைப்பதால்
கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கக்கூடிய நேரத்தில் நல்ல அர்த்தமுள்ள, அந்த பிள்ளைக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய, மக்களுக்கு லேசான முறையில் கூப்பிடக்கூடிய ஒரு அழகான பேரை வைங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னக்கும் சதுதஊன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாஇக்கும் வ அஸ்மா ஆபாஇக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை கியாமத்துடைய நாள்ல உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரை கொண்டு தான், உங்களுடைய பாப்பாமார்களுடைய பெயரை கொண்டு தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஅஹ்சினு அஸ்மாஇக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ அழகான பேரை வைங்க, நல்ல அர்த்தம் உள்ள பேரை வைங்க, நபிமார்களுடைய பேரை வைங்க, சஹாபாக்களுடைய பேரை வைங்க, நல்லடியார்களுடைய பேரை வைங்க, பெரும் பெரும் இமாம்களுடைய தக்வாதாரிகளுடைய பெயர்களை வைங்க. அந்த பெயர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் பேர் வைப்பது மிகவும் கவனமாக இருக்கணும். குர்ஆன்ல வரக்கூடிய எல்லா பெயர்களுக்கும் எல்லா பெயர்களையும் வைக்க முடியாது. அரபு பெயர்கள் எல்லாத்துக்கும், அரபு பெயர்கள் எல்லாம் அரபு வார்த்தைகளும் சரியான அர்த்தங்கள் கொடுக்காது பேர் வைப்பதற்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பேர் வைக்கக்கூடிய நேரத்தில் நபிமார்களுடைய இன்றைக்கு பள்ளியில இமாம் செய்யக்கூடியவங்களுக்கு மத்தியில் உலமாக்களிடம் பேர் வைக்க வராங்க. ஹஜ்ரத், எங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு பேரை வைங்க. நாங்க நபிமார்களுடைய பெயரை கொடுப்போம், சஹாபாக்களுடைய பெயரை கொடுப்போம், நல்ல அரபு குர்ஆன்ல வரக்கூடிய நல்ல அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய பெயர்களை வைப்போம். சகோதரர்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத், இந்த பேர் இந்த குடும்பத்துல இருக்குது, என்னுடைய நண்பர்களுடைய என் நண்பன் பிள்ளை பேர் இந்த பேர் தான், எங்க ஊர்ல இத்தனை பேருக்கு இந்த பேர் வைக்கப்பட்டிருக்குது. சகோதரர்களே, இன்றைக்கு பேர் வைப்பதில் மிகவும் குழப்பமாக இருக்குது. இன்றைக்கு அரபு வார்த்தைகள் இருக்குது, அவன் மிகவும் அழகானதா இருக்கும். மக்னா, சிலர்கள் மக்னா பேர் வைக்கலுமா? இன்றைக்கு மக்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? மக்னா விபச்சாரம் செய்யக்கூடிய இடம், இத பிள்ளைகளுக்கு வைக்கலுமா? ஆசையா பாவம் செய்யக்கூடியவன், இத பிள்ளைகளுக்கு வைக்கலுமா? சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு பேர் வைக்கிறதாக இருந்தால் இந்த பிள்ளைய அழகான முறையில கூப்பிடக்கூடிய ஒரு ஃபேஷன் பேர் உண்டு தாங்க. கஷ்டம். இன்றைக்கு அரபிக் டிக்ஷனரிய பிரட்டினாலும் இன்றைக்கு பேருக்கு அர்த்தம் தேடுறது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு வசன், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே இல்லாத சில பேர்களை கொண்டு வந்து தாராங்க. சகோதரர்களே, அதனால அவரோட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் அழகான நல்ல அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய பேர்களை வைங்க. நல்ல மோசமான அர்த்தங்கள், சில அர்த்தங்கள் இல்லாத பேர்கள் வைப்பதன் மூலமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய சில கட்டங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளுக்கு ஆசியா என்று பேர் வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கேட்டார்கள், பேர் என்ன? ஆசியா. சொன்னார்கள், உங்களுடைய பேர் ஆசியா இல்ல, உங்களுடைய பேர் ஜமீலா, அழகானவர். நபி அவர்கள் பேரை மாற்றி அனுப்பி வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பேர் வைக்கிறதுல யாரும் குழம்பிக் கொள்ளவானும், குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ளவானும். அழகான பேர், இந்த நபிமார்களுடைய பேர் முஹம்மது, இப்ராஹிம், அழகான பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த பேர்களை வைப்பதன் மூலமாக என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் மாற்றி வைப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த கடமை தான் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையில மிகவும் ஒரு முக்கியமான கடமை தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹலாலான உணவு கொடுக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹலாலான உணவு கொடுக்கிறது. இன்றைக்கு ஹலால் என்ன, ஹராம் என்ன, இன்றைக்கு ஹராமையும் ஹலாலாக ஆக்கிக் கொண்டு இன்றைக்கு உலகத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்களும் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஹராமைய ஹலாலாக மாற்றி நாங்கள் உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என்ன செய்ய, இதைத்தானே நாங்க தின்ன கொடுக்கணும், வேற என்ன சாப்பாடு இருக்குது, இது யாரால தயாரிக்கப்பட்டது, இது எந்த நாட்டை சேர்ந்தது, இதுல எது கலப்பட்ட, இதுல எதை கலந்திருக்கிறாங்க ஒன்றும் பார்க்கிறது இல்ல. இன்றைக்கு ஹலால் ஹராமுடைய வரை இலக்கணம் கூட தெரியாது. எல்லா உணவுகளையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். சிறுவர்கள் என்று சொல்றது எதையும் கேட்பார்கள், ஆசைப்படுவதை நாங்கள் எடுத்துக் கொடுக்கிறோம். என்ற புள்ள ஆசைப்படுது, நாங்க கொடுக்கக்கூடிய உணவு இது ஹராமா,
இது ஹலால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஹராமா, இதிலே எது கலப்பட்டிருக்கிறது, இது யாரால தயார் செய்யப்பட்டது? நாங்க கொடுக்கக்கூடிய உணவுகள், நாங்க அந்த உணவுகளுக்காக கொடுக்கக்கூடிய பணங்கள், இந்த பணங்கள் எந்த நாட்டுக்கு போய் யாரிடம் போய் சேர்றது? இந்த ஒன்றும் பார்க்கறது இல்ல. அந்த எங்களோட பிள்ளைகள் கேட்பதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மின் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன பஸீர். ரசூல்மார்களே, குலூ மின் தய்யிபாத், நீங்க மனமானத்தில் பரிசுத்தமானதில் இருந்து நீங்க உண்ணுங்க, நீங்க சாப்பிடுங்க. வஅமலு ஸாலிஹா, நீங்க நல்ல அமல்களை செய்யுங்க. இன்னி பிமா தஅமலூன பஸீர், நான் எல்லாத்தையும் நன்கு அறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். சகோதரர்களே, பெரியோர்களே, உணவுகள் ஹலாலானதாக இருந்தால்தான், கொடுக்கக்கூடிய உணவுகள் ஹலாலானதாக இருந்தால்தான் என்னுடைய உள்ளத்துல ஆசை வரும். நல்ல அமல் செய்யறதுக்கு, நல்ல இபாதத் செய்யறதுக்கு என்னுடைய உள்ளத்துல எப்ப ஆசை வரும்? நாங்க ஹலாலான உணவு எங்களுடைய உடம்புக்குள்ள போனாத்தான், எங்களுடைய வயிற்றுக்குள்ள ஹலாலான உணவு இருந்தால்தான் நல்ல எண்ணங்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆசை, ஆர்வம் உள்ளத்தில் அல்லாஹ் தருவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஹலாலான பரிசுத்தமான உணவுகளை நீங்கள் கொடுங்க. தேடி பாருங்க. தேடி பார்க்கிறதுலையும் சோம்பேறித்தனம் காட்ட வாடும். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். எங்களுடைய பிள்ளைகள் பிறந்தத்தில் இருந்து வருட காலமா நோயாளியாக இருக்கிறார். நாங்க கொடுக்கக்கூடிய உணவு ஹராமா ஹலாலா? என் பிள்ளைக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? என் பிள்ளை ஏன் இவ்வளவு பெருசாகியும் அல்லாவுக்கு மாற்றமான முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? என்னுடைய பிள்ளை ஏன் எனக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறாங்க? என் பிள்ளை ஏன் அல்லாஹ்வை விளங்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? தவறான வழியில எந்த புள்ள போய்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாங்க ஆரம்பத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு ஹலாமான உணவு நாங்க கொடுத்துட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, உண்மைக்கும் சிலவங்களுக்கு ஹராம் ஹலால் தெரியாது. சும்மா வாழ்றது உலகத்துல, எதையும் தேடி பார்க்கறது இல்ல, நல்லது கெட்டது தேடி பார்க்கறது இல்ல. ஏதாவது இது ஹராம் என்று சொன்னா அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு பல மக்கள் வந்துருவாங்க. இது எப்படி ஹராம் ஆகும்? இதை கொடுக்காத வேற எதை கொடுக்கிறது? எங்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு, எங்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை. அவனுக்கு மார்க்கம் தெரியாது, அல்லாஹ் யார் என்று தெரியாது. ஆனா கேள்வி கேட்கறதுக்கு முன்வரிசையில வந்து இப்ப அவர் கூட்டம் நிற்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஹலாலானதை கொடுங்க, தேடி பாருங்க யாரால தயார் செய்யப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரூ லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு தந்த நிஅமத்துகள் ரிஸ்கில இருந்து நீங்க பரிசுத்தமான, தூய்மையான எடுத்து சாப்பிடுங்க. நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவனாக இருந்தால் நீங்க அல்லாஹ்வை நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க உணவுகள், நாங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் ஹலாலானதாக இருந்தால்தான் நாங்க செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்க ஓதக்கூடிய குர்ஆன் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்க கொடுக்கக்கூடிய சதகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்க கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறோம், இவ்வளவு கேட்கிறோம். அல்லாஹ் ஏன் எனக்கு தாரான் இல்ல? அல்லாஹ் ஏன் என் துஆவை கபூல் செய்றான் இல்ல? வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டத்துல இருக்கிறேனே, எவ்வளவு தொழுகிறேன், எவ்வளவு இபாதத் செய்கிறேன், எவ்வளவு தஹஜ்ஜுத் தொழுகிறேன். நாங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? நான் என்ன உணவு நான் சாப்பிடுறேன்? என் வாழ்க்கையில என்ன பாவம் இருக்குது? நான் சாப்பிடக்கூடிய உணவுல என்ன ஹராம் கலப்பட்டு இருக்குது? உடம்புல ஹராம் இருக்கும் காலம் எல்லாம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு சந்தர்ப்பத்துல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேரிச்சப்பழ துண்டை சாப்பிட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் குடும்பத்தார்களுக்கு சதகாவுடைய பொருட்களை எடுத்து சாப்பிடுவது ஹராம். அந்த பிள்ளை களவண்டு சாப்பிடல,
தெரியாம எடுத்து அந்த சதக்காவுடைய பொருளை அந்த பேரிச்சப்பழம் துண்டை சாப்பிட்டது. கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் கண்டு உடனே வந்து வாயிலிருந்து துப்ப சொன்னார்கள், அதை எடுத்து வீசினார்கள். உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய குடும்பத்தார்கள் சதக்காவுடைய பொருட்களை உண்ணுவது ஹராம் என்பது உங்களுக்கு தெரியாதா? கண்ணியமான சகோதரர்கள், இன்றைக்கு ஹராம் ஹலால் இன்றைக்கு எங்களுக்கு கணக்கில்ல, சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னா, ஹராம் எந்த அளவுக்கு போயிருக்கு என்று சொன்னா, எங்களுடைய மூக்குல ஒரு கொசு வந்து நீண்டா அது நாங்க சாதாரணமாக லேசாக எப்படி தட்டி விட்டு நாங்க சும்மா இருக்கிறோமோ அதே போலத்தான் இன்றைக்கு ஹராம். இன்றைக்கு நாங்க ஹராத்த ஹலாலாக்கி ஹலால ஹராமாக்கி இன்றைக்கு உலகத்தை ஒரு குழப்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியான அவருக்கு அறிவு இல்லை. ஆனா துனியாவுடைய எல்லாம் அறிவும் அவருக்கு தெரியும். துனியாவுடைய எல்லாம் அறிவும் அவருக்கு தெரியும். நல்லா படிச்சிருக்கிறாரு, பெரும் பெரும் பட்டம் பெற்றிருக்கிறாரு, உலகத்தில் ஒரு சிறந்த மனிதன். ஆனால் அவருக்கு ஹராம் ஹலால் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஹலாலா ஹராமா உங்களுக்கு குழப்பம் ஏற்படுதா, தஹ்மா யரீபுக இலாமா யரீபுக், திர்மிதியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். உங்களுக்கு ஹராம் ஹலால்ல சந்தேகமா, இதை சாப்பிடுவது ஹலாலா ஹராமா, உள்ளத்துல ஒரு குழப்பம். நபி அவங்க சொன்னாங்க, அதை நீங்க விடுவது உங்களுக்கு சிறந்தது, அதை நீங்க விட்டுருங்க, அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு உறுதி இது ஹலால் தான் என்றால் அதை நீங்கள் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. இது ஹலாலாக இருக்கும். ஹராமான உணவு நாங்க எங்களுடைய மனத்தை திருப்பிக் கொண்டோம், இது வந்து ஹலாலா தான் இருக்கும் என்று சொல்லி நாங்க அதை ஹராத்தை நாங்க சாப்பிட்டால், சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் பெரும் ஒரு பாவத்தில் நாங்க உழுதுட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்த கட்டம் என்னுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் இதெல்லாம் இருந்தால்தான் ஹலால் ஹராம் எங்களுக்கு பேண. இப்ப சொல்லக்கூடிய விடயம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருந்தால்தான் ஹராம் ஹலால்ல பேணுதல் வரும். எங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை கொடுக்கிறது. எங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை கொடுக்கிறது. ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம். இஸ்லாத்துல எந்த ஒரு தடங்களும் இல்ல. இஸ்லாத்துல எந்த ஒரு தடங்களும் இல்ல. அறிவை படிக்கிறது, துனியாவுடைய அறிவை படிக்கிறது, சயின்ஸ படிக்கிறது, நீங்க டாக்டருக்கு படிக்கிறது, இன்ஜினியருக்கு படிக்கிறது. இஸ்லாம் தாராளமாக வலியுறுத்தப்பட்டிருக்குது. தாராளமாக நீங்க படிங்க, எந்த ஒரு புத்தகமும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதோடு ஒரு பிள்ளைகளுக்கு விசேஷமாக மார்க்க அறிவை கொடுங்க. இன்றைக்கு மார்க்க அறிவை கொடுக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. இன்றைக்கு மதரசாக்கள் எடுத்து பார்த்தாலும், மஸ்ஜிதுகள் எடுத்து பார்த்தாலும், ஒரு பிள்ளைய ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவரோட பிள்ளைக்காக வேண்டியா, உங்களோட பிள்ளைக்காக வேண்டி, உங்களோட புள்ள சமூகத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கணும். அவர் உலகத்தை எப்படிப்பட்ட படிப்புகளை படித்து பட்டம் பெற்று இருந்தாலும், கண்ணியமான சகோதரர்களே, அவருக்கு மார்க்க அறிவு இல்ல, இஸ்லாத்துடைய விளக்கம் இல்ல, குர்ஆன சரியான முறையில் ஓத தெரியாது, ஹதீஸ் தெரியாது, ஃபிக்ஹ் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவரை பார்த்து நாங்க சொல்லணும், யாரும் தவறுதலாக நினைக்க வேணும், படிக்க முட்டாள்கள், யாரும் தவறுதலாக நினைக்க வேணும். ஏன் சகோதரர்களே, இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க துனியாவுடைய அறிவை தான் கொடுக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கும் தாராளமாக படிக்க வைக்கலாம், துனியாவுடைய அறிவு எந்த புத்தகமும் இல்லை. அதே போல என்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவு நாங்க கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஆண்களுக்கு எப்படி மார்க்க அறிவுடைய தீனுடைய ஹல்காக்கள் நடைபெற்றதோ, அதுக்கு எப்படி நேரம் கொடுத்தார்களோ, அதே போல பெண்களுக்கும் விசேஷமான ஒரு நாளில் விசேஷமான வகுப்புகள் நடைபெற்றது. அது எப்படி நடைபெற்றது? பர்தாவுடைய அமைப்புல மஹரங்கள் பேணப்படணும், அங்க ஒழுக்கங்கள் கற்பிக்கப்படணும். அந்த இடத்துல ஃபித்னாக்கள் வரப்படாது. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரம் தான் வரணும். அந்த இடத்துல நல்ல விடயங்கள் மாத்திரம் தான் கற்பிக்கப்படணும். இந்த முறையில நபியுடைய காலத்துல பெண்களுக்கு விசேஷமாக வகுப்புகள் நடைபெற்றது. அதே போல ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்ல, ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் இப்படிப்பட்ட விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு ஒரு பிள்ளைய மதரசாக்கு
கேட்கக்கூடிய நேரத்துல குர்ஆனுடைய அறிவுக்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு ஆலிமாகவும், எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு ஹாஃபிலாகவும், சமூகத்துல தீனுடைய கிதுமத்துகள் செய்யணும். சகோதரர்களே, பெரியவர்களே, பல மஸ்ஜிதுகள்ல பல நிர்வாகிகள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்? பிள்ளைகள் நல்ல வழியில வாரத்துக்காக. ஏன்? அது நிர்வாகம், உலமாக்களுடைய பொறுப்பு அந்த ஏற்பாடுகளை செய்வது. இன்றைக்கு செஞ்சு கொடுத்தும் சிலவங்க மார்க்க அறிவுடைய விடயத்துல கவனம் செலுத்துறாங்க. இல்லை, புள்ள குர்ஆன் ஓதாக்கி வந்து உஸ்தாதிடம் வந்து கேள்வி கேட்கிறாங்க. 5 வருஷமா என்ற புள்ள குர்ஆன் தாலில் குர்ஆன்ல இருக்குது, இன்னும் சரளமாக குர்ஆன் ஓத தெரியாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க குர்ஆனுடைய அறிவுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய நேரம் அதிகமா அல்லது துனியாவுடைய அறிவுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அதிகமா? 7 மணிக்கு புள்ள ஸ்கூல் போகுது, 2 மணிக்கு வீட்டுக்கு வருது புள்ள, அதுக்கு பின்னால புள்ள திரும்ப டியூஷன் கிளாஸ் போகுது, அதுக்கு பின்னாடி இரவுல வீட்டுக்கு வருது. அந்த பிள்ளை குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் அந்த பிள்ளைக்கு கிடைக்குதா? அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய நேரம் கிடைக்குதா? அந்த பிள்ளைக்கு இபாதத் செய்யக்கூடிய நேரம் கிடைக்குதா? அல்லாஹ்வை பத்தி விளங்குவதற்கான நேரம் கிடைக்குதா என்று நாங்க சிந்திக்கணும். சகோதரர்கள், ஒவ்வொரு நாளும் எப்படி துனியாவுடைய அறிவுக்கு நேரங்கள் கொடுக்கிறோமோ அதை விட மார்க்க அறிவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, மார்க்கம் இல்லாவிட்டால் சமூகத்தில் அவரை போற நஷ்டவாள் உலகத்துல யாரும் இல்லை. மார்க்கத்தை படிச்சாதான் எப்படி நாம் உலகத்துல வாழ்றது, எப்படி நாம் குர்ஆன் ஓதுறது, எப்படி சமூகத்துக்கு மத்தியில முகம் கொடுக்கிறது. எங்களோட படிப்பை வச்சு எதையும் சாதிக்க இயலாது. இன்றைக்கு படிப்பை வச்சு மாத்திரம் சாதிக்க கூடியவங்க குழப்பத்தை தான் உண்டாக்குறாங்க. ஏன்? அவனுக்கு மார்க்கம் தெரியாது, அவனுக்கு இஸ்லாம் தெரியாது, அல்லாஹ் யார் என்று தெரியாது, ஜனாதா தொழுவ என்னென்று தெரியாது, ஜனாதா தொழுவ பொருளா சுன்னத்தா என்று தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்கட பிள்ளைகளை ஈமான் உள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய பிள்ளைகளாக, நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்க அறிவை புகட்ட வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்புதாரிகள். அந்த கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எந்த அறிவை கொடுத்தீங்க, நீங்க சயின்ஸை கொடுத்தீங்களா, நீங்க மெட்ட கொடுத்தீங்களா, உங்களோட பிள்ளைய நீங்க இன்ஜினியர் ஆக்கினீங்களா, உங்களோட பிள்ளைய லோயர் ஆக்கினீங்களா? சகோதரர்களே, அது உலகத்தோட முடிந்து போகக்கூடிய விடயம். அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல குழந்தைகளை பத்தி, பிள்ளைகளை பத்தி மிகவும் கடுமையாக அல்லாஹ் கேட்பான். உங்களோட பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்த்தீங்க, என்னத்தை கொடுத்தீங்க, மார்க்கத்தை கொடுத்தீங்களா, நான் யார் என்பதை நீங்க விளங்கப்படுத்தினீங்களா, நபி யார் என்பதை விளங்கப்படுத்தினீங்களா, குர்ஆனை விளங்கப்படுத்தினீங்களா? கண்ணியமான சகோதரர்களே, கபருல வைத்ததும் உலகத்துடைய எல்லா விடயங்களும் அது துண்டிக்கப்பட்டிரும். நாம் ஓதின குர்ஆன், நாங்க பாடமாக்கின யாசீன், நாம் பாடமாக்கின சூரா பக்ரா, நாம் ஓதிய குர்ஆன், நாம் ஓதிய சூரா துஹான், நான் ஓதிய சூரா ரஹ்மான், நான் ஓதிய சூரா முல்க் எங்களுக்கு எங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு உதவியாக சிபாத்து செய்வதற்காக வேண்டி வரும். சூரா முல்க் அல்லாஹ் கிட்ட மன்றாடும், யா அல்லாஹ் அவருடைய கபருடைய வேதனையில இருந்து வர பாதுகாத்து, இரவு முழுக்க இரவு பாலாக என்னை நீண்டு வணங்கினார், குர்ஆன் ஓதினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் அந்த குழந்தைகளை பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். அதே போல அந்த பெற்றோர்களை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் வைப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில இந்த மஸ்ஜிதில் அதிகமான மக்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு லீவு நாள், இன்றைக்கு போயானால் இன்னைக்கு அதிகமான மக்கள் இருக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவதற்கு நான் விரும்புகிறேன். என்ன காரணம் என்று சொன்னா, இன்றைக்கு பல இடங்கள்ல இன்றைக்கு பாடசாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகமான முஸ்லிம் பாடசாலைகள் இருக்குது, அதிகமான மாற்று மத சகோதரர்களுடைய அதிகமான மற்ற பாடசாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை வேண்டிய பாடசாலைக்கு போடுங்க, தவறில்லை. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முஸ்லீம் பாடசாலைகளுக்கு போடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு போட்டுக் கொள்ளுங்க. ஏன் காரணம் என்று சொன்னா, இன்றைக்கு முஸ்லீம் பாடசாலைகளுக்கு போடுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு கேட்கிற டாக்குமெண்ட்ஸ்களை பார்த்தா எங்களோட பிள்ளைகளுடைய திறமைகளை பார்க்கறாங்க. இல்ல, இன்றைக்கு வீட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் அதுவும் இதுவும் பார்க்கறதால இன்றைக்கு நிறைய பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள் இன்றைக்கு
இன்றைக்கு இன்றைக்கு மாற்று மத ஸ்கூல்கள்ல பாடசாலைகள்ல மத்த கலாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய பாடசாலைகள்ல படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில எதை எப்படி படித்தாலும் பிரச்சனை இல்லை. சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கம் இருந்தால், சரியான முறையில மார்க்கத்துடைய அறிவை கொடுத்தால், அந்த பிள்ளை எந்த ஸ்கூல்ல படிச்சாலும், எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும் அந்த பிள்ளைக்கு இது தவறு இது சரி என்பதை விளங்கிக் கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு 5 வயசுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்க அறிவை, இஸ்லாத்துடைய அறிவை நாங்கள் புகட்ட வேண்டும். அந்த அடிப்படையில இந்த மஸ்ஜிதுல கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இந்த மஸ்ஜிதால ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஏரியால இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும், பல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மத்திய ஏற்பாடு ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் மிகவும் கவலையோட சொல்றாங்க, இந்த நர்சரிக்கு நாங்க இலவசமாக நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் சமூகத்துல இஸ்லாத்துடைய பற்றுள்ள அல்லாஹ்வை பற்றி விளங்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அந்த எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சகோதரர்களே, அதனால என்னோட பிள்ளைகளை நாங்க இந்த வருடம் 2025 இந்த வருடம் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, இந்த இஸ்லாமிய பிள்ளைகளுக்காக வேண்டி அப்ளிகேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகளை அந்த முஸ்லீம் நர்சரியிலே நாங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். இலவசமாக அழகான முறையில அவங்க மிகவும் கவலையோட எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு மார்க்கம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுகள், சின்ன வயசுல நாங்க படித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்கள் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல பதியும். அந்த அடிப்படையில என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய ஏரியாக்கள்ல முஸ்லீம் ஸ்கூல்கள், முஸ்லீம் நர்சரிகள் இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை, மற்ற நர்சரிகளுக்கு போடுவது. ஆனால் என்னுடைய காலடியில வந்து இன்றைக்கு முஸ்லீம் பிள்ளைகளுக்காக வேண்டி இப்படி ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. ஏன் காரணம்? அவங்களோட பிள்ளைக்காக வேண்டி இல்லை. இன்றைக்கு முழு முஸ்லீம் பிள்ளைகளும் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், நபி யார் என்று படிக்க வேண்டும், அல்லாஹ் யார் என்று விளங்க வேண்டும். அந்த துனியாவுடைய அறிவோட மார்க்கத்தையும் படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த மஸ்ஜிதுல கிட்டத்தட்ட 7-8 வருடங்களாக பல திட்டங்களோட மிகவும் கவலையோட ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. மிகவும் கவலைப்படுறாங்க. முஸ்லீம் பிள்ளைகள் வருவது மிகவும் குறைவாக இருக்குது. அதனால அவங்க இலவசமாக யார்கிட்டையும் டொனேஷன் கேட்கல. இன்றைக்கு லட்சக்கணக்கான டொனேஷன்கள் கொடுத்து இன்றைக்கு பெரும் பெரும் பாடசாலைகளுக்கு நாங்க போடுறோம். டொனேஷன் கொடுக்காட்டியும் அவருக்கு கேவலம். அவங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும், என்ன பஞ்சத்துல இருந்தாலும் டொனேஷன் கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு பெருமை செலவு. கண்ணியமான சகோதரர்களே, மார்க்கம் படிக்கிறதுக்கு டொனேஷன் தேவையில்லை. நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் உள்ள பிள்ளைகளா வர வேண்டுமா? இந்த முஸ்லீம் பாடசாலைகளுக்கு, முஸ்லீம் நர்சரிகளுக்கு போட்டு எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில ஆக்குவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஓதி தந்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த நிர்வாகங்கள் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்யறாங்களோ யா அல்லாஹ், அனைத்து ஹாஜத்துகளையும் அனைத்து முயற்சிகளையும் கபூல் செஞ்சு கொடுத்துறியா அல்லாஹ். இந்த ஊர் மக்களுக்கு மத்தியில ஒற்றுமைகளை கொடுத்துறியா அல்லாஹ். நல்ல உள்ளங்கள் படைத்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.